கீதா உபதேசத்தை அர்ஜுனன் கூடவே சேர்த்து சஞ்சயனும் சொல்ல, திருதராஷ்டிரன் கண்டு தெரியாத குருடன் அவனும் கேட்டுட்டே இருந்தான். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணருடைய உபதேசத்தை கேட்டு அர்ஜுனன் திருந்திட்டான். திருதராஷ்டிரன் திருந்தனானா? அவன் குருடன். அப்ப நீங்களும் கண்ணு பார்வை தெரிகிற பார்வையாளனா இருக்க விரும்புறீங்களா, இல்ல திருதராஷ்டிரனை போல குருடனா இருக்க விரும்புறீங்களா என்பது நம்முடைய கேள்வி. உபதேசம் இங்கே தான் நடக்குது. 2 வருஷமா உபதேசம் நடக்குது. தொண்டைக்கிளியே தொண்டை தேண்டி வந்த உபதேசம் நடக்குது. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு திருதராஷ்டிரன் போல குருடனாவே இருக்க நினைக்கிறீங்களா, இல்ல அர்ஜுனன் போல விழித்தெழுவதற்கு நினைக்கிறீர்களா என்பதுதான் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய கேள்வி. இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடி யாருக்கிட்டையும் 10 பைசா எதிர்பார்க்கறது இல்ல, எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. இங்க எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், பகவானுக்கான திருப்பணியை எல்லோரும் காலகாலத்துக்கு நேரத்துக்கு செய்வோம். இந்த திருப்பணியை மட்டும் நாம செய்தா பகவானுடைய இதயத்தில் நாம் இடம் பிடித்தவர்களாகி விடுவோம்.